சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் பதிப்பு 3 என்ற தலைப்பில் 20/4/2026 முதல் 24/4/2026 வரை நடைபெறுகின்றது. இதன் தொடக்க விழா இக்கல்லூரி வளாகத்தில் 20/4/2026 அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாடு மற்றும் வசதி அலுவலக நிகுலியர் துறையின் உதவி இயக்குனர் பிரீத்திகா சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். அவர்த்த முறையில் MSME யோசனை முதல் தாக்கும் வரை பாலமாக செயல்படுகின்றது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை தூக்க வேண்டும் என்றும், மேலும் MSME-யின் பல்வேறு இன்னோவேஷன் திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார், வாத்வானி ஃபவுண்டேஷன் முதன்மை பயிற்சியாளர்கள் அன்புமதி மற்றும் முனைவர் ராணி ராபின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்த்த முறையில் திட்டங்கள் செயல்படுத்துதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் புத்தொழில் முனைவு பற்றியும் ரியல் டைம் பிரச்சினைகளை குறைந்த செலவில் மிக தரமுடன் தீர்க்கும் வகையில் தங்கள் யோசனைகளை பற்றி இந்த பயிற்சி முகாமில் விதிக்க வேண்டும் என்று கூறினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தம் முறையில் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடனும் ஒரு புத்தொழில் தொடங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் மக்களை செல்போனில் தேவையில்லாத செயலிகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என்றும், இந்த நாட்கள் பயிற்சி முகாமை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த பயிற்சி முகாமில் அகில இந்திய அளவில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 260 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். இப்பயிற்சி முகாமை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினர். செயலாளர் முனைவர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினர். இப்பயிற்சி முகாம் 5 நாட்களும் காலை மற்றும் பிற்பகல் என மொத்தம் 11 அமர்வுகளில் நடைபெற உள்ளது. இதில் உலகளாவிய நிறுவனமான வாத்வானி ஃபவுண்டேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சிலை சேர்ந்த நிபுணர்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப தலைப்புகளில் வெவ்வேறு அமர்வுகளில் பயிற்சி அளிக்க உள்ளனர். மேலும் இப்பயிற்சியில் புத்தொழில் நிறுவனர்கள் தங்களுடைய அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை இக்கல்லூரியின் நிர்வாகம் செய்து வருகின்றது. இப்பயிற்சி முகாமில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துவக்க முகாம் விழாவின் நிறைவாக டீன் முனைவர் அன்புமலர் நன்றி உரை வழங்கினார்.
திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ திருமணம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினர். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்குரையாற்றினர். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகின்றது. தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை ஒட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்குள்ள மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் நேற்றிரவு 10 மணிக்குள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் மது பிரியர்கள் மதுக்கடைகளுக்கு படையெடுத்து தேவையான மதுபானங்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். இந்த நிலையில் மது பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை மதுக்கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுக்கடைகள் காலை 10 மணி வரை என 2 மணி நேரம் செயல்பட்டது. நேற்றிரவு மதுபானங்கள் வாங்க முடியாதவர்கள் இன்று காலை 10 மணி வரை வாங்கி தேவையான மதுபானங்கள் வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் இன்று காலை 10 மணியுடன் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 நாள் மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் சிலர் பாட்டிலாக வாங்கி சென்றனர். கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் நேற்று மாலை முதல் இன்று காலை 10 மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கும் மது பிரியர்களை பிடித்து விசாரணையும் நடத்தி வந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எனவும், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது எங்கள் முதன்மை இலக்காகும். குறிப்பாக இம்மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் எங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் இம்மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட்டை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் எங்களிடம் உள்ளது. இதன் முதல் கட்டமாக புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த போட்டிகள் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய மேடையாக அமையும் என்றார். இந்த சந்திப்பில் பொருளாளர் துரைசாமி, துணைத் தலைவர் கலியமூர்த்தி, இணை செயலாளர் மைக்கேல் மற்றும் கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர் அரவிந்த் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக நியமித்ததற்கு நன்றி. கிரிக்கெட்டை மீண்டும் வலுப்படுத்துவேன் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தன்னை நியமித்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டவர் புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது தனது முதன்மையான இலக்கு என தெரிவித்தார். மேலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமை சட்ட மற்றும் அமைப்பு ரீதியாக உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். கடந்த 58 ஆண்டுகளாக பாரம்பரிய பெருமை பெற்றுள்ள சங்கத்தை மேலும் வலுப்படுத்த உறுதியாக செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் BCCI உடன் இணைந்து தரமான கிரிக்கெட் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரி பிரீமியம் லீக் போட்டிகளை விரைவில் மெருகூட்டி நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்த லீக் போட்டிகள் மூலம் உள்ளூர் திறமையாளர்களுக்கு பெரிய மேடை உருவாகும் என்றும், இது புதுச்சேரி கிரிக்கெட் அணிக்கான புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரியுடைய கிரிக்கெட் சங்க தலைவராக என்னை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரியில் கிரிக்கெட்டை மீண்டும் வலுப்படுத்துவது என் முதன்மையான இலக்கு. உள்ளூர் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமை சட்ட அமைப்பு ரீதியாக உறுதி செய்யப்படும். 58 ஆண்டுகால பாரம்பரிய சங்கத்தை மேலும் வலுப்படுத்த உறுதி செய்வேன். BCCI-உடன் இணைந்து தரமான கிரிக்கெட் வளர்ச்சிக்கு திட்டம் வகுத்துள்ளோம். புதுச்சேரி பிரீமியர் லீக் PPL விரைவில் மெருகூட்டி நடத்துவோம். லீக் போட்டிகள் மூலம் உள்ளூர் திறமையாளர்களுக்கு பெரிய மேடை கிடைக்கும். புதுச்சேரி கிரிக்கெட் டீம் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முயற்சி இது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த J. ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதை போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த S. ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கேற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என்றார் பாஜக மாநில தலைவர் வே. ராமலிங்கம். அதிமுக மாநிலவை தலைவர் அன்பானந்தம், மேலும் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உடன் இருந்தனர். பாண்டி ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்கநகை மாளிகையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தார் சேர்ந்து வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியங்குப்பத்தில் குருநானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நேற்று பஞ்சாப் மாநில புத்தாண்டை ஒட்டி நேற்று மதியம் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஸ் நாதன் வழிபாட்டில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி, சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து மதியம் பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி உணவு வழங்கப்பட்டது.
தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு மாதந்தோறும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இம்மாத நிகழ்வு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்பை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, முன்னாள் செயலாளர் பொறியாளர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், புதுவை தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு திருக்குறள் நூல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்த ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச வழி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோபூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூல மந்திரம் ஹோமம், பூர்ணகுதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்தரங்க செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. மைக் பேசுற இடத்துல வந்து நன்கொடை அளிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி
1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4.